வெல்கம் டு அச்சு வீட்டு சமையல். இப்போ தீபாவளி ஸ்பெஷல் ஒரு அல்வா பற்றலாமா, பாம்பே அல்வா. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1.5 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். அதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். பால் மாதிரி இருக்கணும் பார்க்க. இப்படி இருக்கணும் பாருங்கள். பால் மாதிரி இருக்கா? இதே மாதிரி இருக்கணும். ஒரு கடாய் வச்சிடலாம். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா கொதிச்சு வருது. இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றணும். இப்போ நல்லா கலக்கி விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல். ஸ்லோவில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. நல்லா கலந்து விட்டுலாம் இருக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இப்படி வந்துடுச்சு. கட்டி ஆயிடுச்சு. இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விடணும். ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துக்கணும். கடாயில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள் இப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு. இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நெய் தனியாக பிரிஞ்சு வரணும் நல்லா தலை தலைன்னு.
கடாயில் ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் அது உள்ளே நல்லா கலந்து விட்டு டப்பா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம். முந்திரி பருப்பு எடுத்து போட்டுடலாம் அதில். இப்போ அல்வா எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். அது ஷேப்புக்காக நான் அதில் போடுறேன், அப்போ தான் நல்லா வெட்ட வரும். நீங்கள் தட்டில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். அதை பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாம்பே அல்வா தயாராகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.